சில நேரம் நம்ம வாழ்க்கையில எதுவும் தவறா நடக்கல. ஆனா, மனசு மட்டும் ஏதோ கனமா இருக்கிற மாதிரி தோணும். இந்த உணர்வு உங்களுக்கு தெரிஞ்சதா இருந்தா, இந்த வீடியோ இந்த நேரம் உங்களுக்கு தான். வெளிய பார்த்தா எல்லாமே சாதாரணமா தான் இருக்கும். வேலை, பொறுப்பு, வாழ்க்கை எல்லாமே ருட்டீனா போய்க்கிட்டு இருக்கும். ஆனா, உள்ளுக்குள்ள மட்டும் அமைதி இல்லாத ஒரு சத்தம். பேசாத வார்த்தைகள், சொல்லாத உணர்வுகள், முடிவில்லாத யோசனைகள். இதெல்லாம் சேர்ந்து தான் மனத மெதுவா சோர்வாக்குது. பல நேரம் நம்ம இத புரிஞ்சுக்க மாட்டோம். நம்மளையே நம்ம குறை சொல்லுவோம். எனக்கு டிசிப்ளின் இல்ல. நான் ஃபோக்கஸ் பண்ணல. நான் லேசி. ஆனா உண்மை அது இல்ல. உடம்பு சோர்வாக இல்லை. மனசு தான் சோர்ந்து இருக்குது. அந்த சோர்வுக்கு யாரும் பேர் வைக்க மாட்டாங்க. நாமே நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மனசு உங்களை சந்தோஷமாக வைத்திருக்க உருவாக்கப்பட்டதில்ல. அது உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உருவாக்கப்பட்டது. அதனால தான் அமைதி வந்தா மனசு கேள்வி கேட்கும். சும்மா இருந்தா பயம் வரும். எதுவும் இல்லைன்னா யோசனைகள் தானா உருவாகும். இதுல உங்களோட தவறு ஒண்ணுமே இல்ல. நம்ம பிரச்சனை வாழ்க்கை இல்ல. நம்ம மனசு இந்த நிமிஷத்துல இல்ல. அது நேத்து நடந்ததுல அல்லது நாளைக்கு வரப்போறதுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த நிமிஷத்துல நீங்க பாதுகாப்பாக தான் இருக்கீங்க. இப்போ நடக்கிற இந்த நிமிஷத்துல எந்த ஆபத்தும் இல்லை. அதனால எதையும் சரி செய்ய முயற்சி பண்ணாதீங்க. மாற்றணும்னு போராட வேண்டாம். ஒரு விஷயம் மட்டும் மெதுவா கவனிச்சு பாருங்க. இந்த நிமிஷத்துல உங்களுக்கு என்ன ஆபத்து இருக்கு? பெரும்பாலும் பதில் ஒண்ணுமே இல்ல. அந்த உண்மை மனசுக்கு புரிய ஆரம்பிச்சா அமைதி மெதுவா தானாக வரும். நீங்க உடைந்தவர்கள் இல்ல. பலவீனமும் இல்ல. இப்போ மனசு கொஞ்சம் சோர்ந்து இருக்குது, அவ்வளவுதான். அதுக்காக உங்களை நீங்களே கடுமையா பேசிக்காதீங்க. இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒரு ஆழமான மூச்சு எடுங்க. அதுவே போதும்.